ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சுவரொட்டி வறுவலுக்கு ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 10 பல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ அம்மியில் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதோட ஒரு 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே சட்டியிலேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா வறுந்து வரணும். தேங்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுவரொட்டியை பீஸ் போட்டுக்கலாம். சுவரொட்டியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட வறுத்த மசாலாவோடு அரைச்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே சட்டியிலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நறுக்கி வச்ச சுவரொட்டியும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். சுவரொட்டியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சுவரொட்டிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அம்மி கழுவுன தண்ணியே நான் சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு சுவரொட்டி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தேன். நல்லா சுவரொட்டி வெந்துருச்சு. இதை அப்படியே மூடி வச்சு பக்கத்து அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது சுண்டிரும். இதில் மட்டன் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடேறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு கை அளவு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே பொரிய வச்சுக்கிறேன். அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா தூள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே கலந்து கொடுத்து வதக்கிக்கிறலாம். மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மட்டன் நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சா போதும். நல்லா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ரொட்டி